வணக்கம் மியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஒன் ப்ளஸ் பேட், ஒன் ப்ளஸோட ஃபஸ்ட்டு டேப்லெட் வந்திருக்கு. ஸோ அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து அமைச்சிருக்காங்க. 37,999 வந்து ப்ரீ ஆர்டர் ஆல்ரெடி ப்ரீ ஆர்டருக்கு இருக்குது. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டிமென்சிட்டி 9000 வச்சு ஒரு டேப்லெட்டு, அது தவிர ஒரு பெரிய 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸு மற்ற டேப்லெட்டோட அதிகமாக தான் இருக்குது. அது தவிர பர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது இந்த ஒன் ப்ளஸ் பேடில் அப்படின்ட்டு செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அதே ரெட் கலர் பாக்ஸ் அதே தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் ஒன் ப்ளஸ் பேட் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அது தவிர ஒன் ப்ளஸ் மேக்னெட்டிக் கீபோர்ட், அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் ஸ்டைலோ. ஃபஸ்ட்டு இந்த ஒன் ப்ளஸ் பேடோட இது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸில் ப்ரைஸ் போடலை. ஸோ எக்ஸ்எக்ஸ் தான் போட்டிருக்கு. ஸோ 37,999 தான் வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 12GB 256GB. இது வந்து 39,999. ஸோ 40,000 பாக்ஸில் டேப்லெட்டை தவிர யூசர் மேனுவல் அதெல்லாம் இருக்குது. 100 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட்டில் வந்து 600 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி தான், டைப் சி டு டைப் சி கிடையாது. ஸோ டேப்லெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சசரிஸ் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த மேக்னெட்டிக் கீபோர்ட்லேயும் ப்ரைஸ் போடல. ஸோ இது வந்து 7,999, 8,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃபோலியோ கேஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோலியோ கேஸோட வேலை வந்து 1499. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் சார்ஜர்லாம் கிடையாது. ஸோ அது அப்படியே போகோ பின் இருக்குது. ஸோ அப்படியே மேக்னெட்டிக்கில் வந்து அட்டாச் ஆகும். அதுலேருந்தே வந்து பவர் எடுத்துருக்கும். ஸோ அதனால் தனியாக எதுவுமே தேவையில்லை. ஸ்டைலஸில் ப்ரைஸ் போட்டிருக்கு. எம்ஆர்பி 6,999 போட்டிருக்கு. இவங்க விற்கிறது வந்து 4,999 விற்கிறாங்க. பேடும் இதுவும் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஹாலோ க்ரீன் பேடு. ஆனால் ஸ்டைலஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஒரே ஒரு டிப், எக்ஸ்ட்ரா டிப் ஒன்று இருக்குது. ஸோ அது தவிர அந்த யூசர் மேனுவல் இருக்குது. அவ்வளோதான். ஸோ டேப்லெட் ஓப்பன் பண்ணிடுவோம். செம்ம ஸ்லிம்மான இது தான். ஸோ யூனி பாடி மெட்டல் இருக்குது. தவிர க்ரிப்புக்கு வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரிப்புக்கு நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த குவாட் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. பாட்டமில் யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு ஸ்பீக்கர்களை தவிர பவர் பட்டன் ஒன்று இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 11.6 இன்ச்சு 2.8K 144Hz எல்சிடி ஸ்க்ரீன் தான். 500 nits பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அதனால் அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் நல்லாயிருக்கும். பேக்கில் வந்து சென்ட்ரலில், ஸோ யூஸ்வலாக கார்னரில் தான் இருக்கும் டேப்லெட்லாம். இதில் வந்து சென்ட்ரலில் கேமரா இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த 13 MP கேமரா, எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP கேமரா இருக்குது. ஸோ இங்கே பென் மாட்டுறதுக்கும் ஒன்று கொடுத்துருப்பாங்களே. ஸோ இப்படியே வந்து பெண்ணை மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அது தவிர கீபோர்ட் கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே மேக்னெட்டிக் கேஸ் தான். ஸோ பேக்கில் வச்சு அப்படியே இங்கே ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டில் அப்படியே வைக்க வேண்டியது தான். ஸோ இது டெமோ, இதெல்லாமே எப்படி இருக்குது, யூஐ ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து யூஐ. ஸோ 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளேனால ரீடிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒன் ப்ளஸ் சொல்கிறாங்க. ப்ரீலோட் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் கூகுள் ஆப்ஸ் இருக்குது. அது தவிர ஒன் ப்ளஸோட ஓன் ஆப்ஸ் இருக்குது. அது தவிர அவங்களோட நோட்ஸ் ஆப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, மற்ற எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. யூஐ பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக டார்க் மோட் இருக்குது சப்போர்ட்டு. ஆனால் வந்து நம்ம இது பண்ணல, கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிறதுனால டார்க் மோடு செட்டப் பண்ணல. மற்றபடி ஃபோனில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டைலஸும் மேலே கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால அதோடய பேட்டரி லைஃப்பும் இங்கே காட்டும். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு அப்படியே கனெக்ட் பண்ண பேட்டரி லைஃப் வந்து இங்கே இதோ இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன், சார்ஜிங்கும் அப்படியே ஸ்டைலஸ் ஆகும். அது தவிர கான்ஃபிகர் கீபோர்டு ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நம்ம இப்போது ஃபிசிக்கல் கீபோர்டு வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் ப்ளஸ் மேக்னெட்டிக் கீபோர்டு. அதில் வந்து கீபோர்டு ஷார்ட்கட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லாக் ஸ்க்ரீனு, பேக்கு, நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஸோ இது +N அது கொடுத்தா நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வரும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது இந்த கீபோர்டில். ஸோ நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிடலாம். ஸோ டிஸ்பிளேயில் போனால் டார்க் மோட் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஐ கம்ஃபர்ட் மோட் வந்து இருக்குது. ஸோ ஃபோன் மாதிரியே அதே தான். டிஃபால்ட்டாக இதை எனேபிள் பண்ணியிருக்காது. ஆனால் நேச்சுரல் டோன் டிஸ்பிளே அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கலர் டெம்பரேச்சர் வந்து ஆம்பியன்ட் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. அதில் ஃபாண்ட்டு இதெல்லாம் ஃபோன்லேயே இருக்கும். ஸோ இமேஜ் ஷார்ப்னர் வந்து கொஞ்சம் பூஸ்டடாக இது காட்டும் இமேஜஸை.
வீடியோ வந்து அந்த வீடியோ ஆப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஸில் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காட்டும். ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஹைன்னு தான் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ இது 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். நார்மல் வந்து 60 ஹெர்ட்ஸ் ஸ்டாண்டர்டு. 144னாலும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ 60, 90 இந்த மாதிரி 30, 60, 90, 120, 144. அது தவிர டால்பி விஷன், HDR10, HDR10 ப்ளஸ் HLG இருக்குது. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கிடையாது. ஸோ ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். ஃபேஸு கரெக்டாக. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது லாக் பண்ணிட்டா அவ்வளோதான், எங்கேருந்து வேணால் பார்க்குது ஆப்ஷன். ஸோ அது தவிர வேறு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஸோ நார்மலாக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு ஒரே இதில் இது வரும். ஸோ இதில் ஷார்ட்கட்டும் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லுது. ஸோ இது பண்ணால் அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இன்னொரு ஆப் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு. அது தவிர ஃப்ளெக்சிபிள் விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது தவிர டுவல் விண்டோ. ஸோ என்னால் ஆப்ஸ்லாம் ஒரே நேரத்தில் இது வந்து நிறைய ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஸ்பிளே சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குவிக் ரிட்டர்ன், ஸ்மார்ட் சைட் பார்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நம்ம ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரி ஒரு சைட் பார், இது ஹைட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. லைம் லைட். ஸோ இது என்னென்னா கூகுள் மீட்டில் இந்த மாதிரி வீடியோ காலிங் ஆப்ஸில் வந்து ஸோ மூவ்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரேமில் சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 9510 mAh பேட்டரி இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 6 hours ஃபாஸ்ட் சார்ஜிங். 0 to 1 to 90% வந்து 60 minutes ஆகிடும். 100% வந்து 80 minutes ஆகிடும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரிக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. அதாவது 12GB தவிர இன்னொரு 12GB ரேம் எக்ஸ்பேன்ஷன் சப்போர்ட் இருக்குது. Dimensity 9000 ப்ராசரு. ஸோ இது ஆக்சுவலாக அவ்வளோ பவர்ஃபுல் ப்ராசர் வந்து இதில் கொஞ்சம் ஹை அண்ட் மாடல்ஸில் அதில் தான் வந்து இருக்கும். ஸோ நார்மல் இதிலலாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ். ஸோ 40,000 டேப்லெட்டில் யாருமே இவ்வளோ பவர்ஃபுல் ப்ராசர் வந்து கொடுக்கல. ஸோ ஹேங் ஆகாது, எந்த பிரச்சனையுமே வராது. அது தவிர கேமிங்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெக்ஸ் ஆல்ரெடி நம்ம இதுலேயே பார்த்துருப்போம், ஃபோன்ஸ்லேயே வந்து இதெல்லாம் இருக்குது, இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2800x2000 11.6 inch வந்து 2.8K டிஸ்பிளே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நார்மல் யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும், கேமிங்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஜிபிஎஸ் கூட இருக்குது. ஸோ நிறையா ரெட்மி இந்த டேப்லெட்லாம் வந்து ஜிபிஎஸ் சப்போர்ட்டே இருக்காது டேப்லெட்டில். ஸோ அது வந்து டிசேபிள்டாக இருக்கும் இது. ஸோ இதில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது, ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டிக் கைரோஸ்கோப், லைட் சென்சார். ஆக்சுவலாக ஃபோனில் என்னெல்லாம் முக்கியமான சென்சர்ஸ் இருக்குமோ அதெல்லாம் டேப்லெட்லேயும் இருக்குது. டியூவல் பேண்ட் வைஃபை அது மாதிரிலாம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா என்னென்னா ஃபோன்லேருந்து 5G ஷேரிங் ஃபீச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபோனில் OnePlus ஃபோன்லேருந்து 5G அப்படியே டேரெக்டாக வந்து இதில் ஷேர் பண்ணலாம். ஹாட்ஸ்பாட்லாம் போடாமல் டேரெக்டாக ஆக்சஸ் கொடுத்து ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஓடிபி ஷேரிங்கு, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஸ்டைலஸ்க்கும் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ டபுள் டேப் பண்ணால் வந்து ஆக்சுவலாக பட்டன் கிடையாது ஸ்டைலஸில், வந்து பட்டன் எதுவுமே கிடையாது, இதுவாக தான் இருக்குது. ஸோ டபுள் டேப் பண்ணால் எரேசருக்கு இந்த இங்கே பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் டேப் பண்ணால் ஸ்விட்ச் பிட்வீன் கரண்ட் டூல் அண்ட் எரேசர் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் ஆஃப் நோட் இருக்குது. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணும்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் ஸ்க்ரிபிள் பண்ணுற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்டேட். ஸோ இதுலேயும் ஃபர்ம்வேர் அப்டேட் இருக்குது. ஸோ இப்போ தான் டேப்லெட் இந்த கீபோர்டுக்கு அப்டேட் வந்துச்சு. ஸோ இப்போது இதுலேயும் இருக்குது. ஸோ ஸ்டைலஸோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ கீபோர்டு இதிலே வந்து ஒரு குவிட்டி ட்ராக் பேட் இருக்குது. ஸ்டைலஸ் டச் பேட். ஓகே, பேஜ் ஸ்க்ராலிங்க்கு வந்து ஆப்ஷன் இதோ இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குமா. ஸ்பீடு இது வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 3 ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் லெஃப்ட் ஆர் ரைட்டு. ஸோ 3 ஃபிங்கர் வச்சு ஆப் வந்து இது பண்ணுற மாதிரி கெஸ்டர் சப்போர்ட் இது இருக்குது. ஸோ அது தவிர ப்ரீவியஸ் பேஜ் போகலாமா. ரீசன்ட் டாஸ்க் வந்து 3 ஃபிங்கர் வச்சு போனால் ரீசன்ட் டாஸ்க் அதுக்கு போகலான்னு போட்டிருக்கு. ஸோ அது தவிர ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டா இது போகலாம். ஸ்வைப் பண்ணி நிறுத்தினா வந்து ரீசன்ட் டாஸ்க்கு, ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணிட்டா வந்து இதுக்கு போகலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது தவிர ஃப்ளோட்டிங் விண்டோ 4 ஃபிங்கர் வச்சு பிஞ்ச் ஜூம் பண்ணால் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ வருமா. ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ சப்போர்ட் பண்ணாதுன்னு போட்டிருக்கு. ஜூம், ஒரு பேஜ் வந்து ஜூம் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்வைப் டவுன் 3 ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து கெஸ்டர் அதை போட்டிருக்கு.
ஸோ இதான் வந்து அந்த டச் பேடோட ஃபீச்சர்ஸ். ஸோ HDR வீடியோ ப்ளேபேக். ஸோ இதில் 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கிறதுனால பிளாக் பாஸ் வரும். ஆப்வியஸ்லி 4K HDR ஸ்மூத்தாக தான் ப்ளே ஆகுது. மோஸ்ட்லி இந்த மிட்ரேஞ்ச் டேப்லெட்லாம் வந்து அந்தளவுக்கு 4Kலாம் வந்து ஸ்மூத்தாக ப்ளே ஆகாது. ஸோ ஜூம் பண்ணால் கண்டிப்பாக கிராப் ஆகும். வாட் ஸ்பீக்கர்ஸ் நல்லாவே இருக்குது. டால்பி அட்மாஸும் இருக்குது. ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டால்பி அட்மாஸ். ஓகே, ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி ஹெட்ஃபோன்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ ஆடியோ சேஞ்ச் ஆகுது தெரியுதா? ஸோ இப்படி ப்ளே பண்ணால் இப்படி ஒர்க் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ சேஞ்ச் ஆகுது. ஸோ அடுத்தது கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP ரியர் கேமரா இருக்குது. ஸோ HDR வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஸோ ஆப்ஷன் அவ்வளோதான். கொஞ்சம் சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளான இதுதான் இருக்குது. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா ஸ்டடி மோட், தனியாக வந்து ஒரு அல்ட்ரா ஸ்டடி மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமமே வந்து 4K ரெக்கார்டிங், 4K மோஸ்ட்லி 4K 30 FPS தான் இருக்கும். ஸோ அது தவிர வீடியோலேயே போர்ட்ரேட் வீடியோ மோட் கூட இருக்குது. ஆனால் 1080pயில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். HDR ஹைலைட் அந்த HDR ரெக்கார்டிங்கும் இருக்குது. ஸோ அதுவும் 1080pயில் வந்து ஒர்க் ஆகும். நைட் மோடும் இருக்குது. அதுபடி ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், பேனோரமா அதெல்லாமே இது. ஸோ செல்ஃபியில் வந்து 0.8, 1 இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது தவிர இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெப்த்தும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p தான் மேக்ஸிமம். மோஸ்ட்லி 1080p 30 FPS தான் இருக்கும். இதுலேயும் 0.8, 1 2 மோட் இருக்குது. OnePlus பேடில் ஹைலைட் வீடியோ. ஸோ இதுதான் வந்து HDR வீடியோ. ஜூம் ஆப்ஷன் இருக்கா? ஜூம் ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ நார்மலில் தான் வந்து ஜூம் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் டச் பண்ணால் தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் ஃபோக்கஸ் தரல. மற்றபடி இந்த HDR வீடியோ இதில் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. OnePlus பேடில் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ டேப்லெட்டில் நம்ம இப்போ தான் போர்ட்ரேட் வீடியோ பார்க்குறோம். ஏன்னா பவர்ஃபுல் ப்ராசஸர் இருக்குது. Dimensity 9000 இருக்கிறதுனால போர்ட்ரேட் வீடியோ டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 1080p தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ 0.8x, 1x இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. இதுலேயுமே போர்ட்ரேட் வீடியோ இருக்குது. ஸோ அந்தளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோலேயே அந்தளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் இதில் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் இப்படி பிடிச்சிட்டே வீடியோ எடுக்குதுன்னு தெரில. ஸோ ஓவராலாக இம்ப்ரெசிவாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு. ஆனால் 38,000 கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பவர்ஃபுல் டேப்லெட் வேணும். இந்த கீபோர்டு ஸ்டைலஸ்லாம் வந்து பாக்ஸில் வராது. ஸோ அது தனியாக கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது சாம்சங் டெக்ஸ் மாதிரி அதெல்லாம் இதுவும் ஆகாது. ஸோ நார்மலாக க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம், இது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக தான் ஓப்பன் ஆகும். விண்டோஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நார்மலாக ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாமே இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு கீபோர்டு சப்போர்ட்டும் இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் கேமிங்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இதுதான். ஸோ டிஸ்பிளே கூட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதுதான் வந்து OnePlus பேடோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.